ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாரி சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க. சூர்யா மாரியோட தாலியை பாலிஷ் பண்ணுறதுக்காக ஒரு கடைக்கு வராங்க. அப்படின்னு பார்த்து ஒரு திருடன் சூர்யா பக்கெட்டில் இருந்த மாரி தாலியை திருடிட்டு ஓடுறான். சூர்யாவால் பிடிக்க முடியல. உடனே தாலியை எடுத்துகிட்டு ஒரு சேட்டுக்கிட்ட கொடுத்து இதை அடகு வச்சு கொடு, என் பொண்டாட்டி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா, அவள் தான் வித்துட்டு வர சொன்னா அப்படின்னதும் முடியாது அப்படின்னு சேட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அவன் மேலே வேற எதுவும் கேஸ் இருக்கு போல இருக்கு, போலீஸ் பிடிச்சிட்றாங்க, டே வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் துர்கா அவங்க தங்கச்சி படிக்கிறதுக்காக ஒரு பேக்குக்குள்ள நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அந்த கான்ஸ்டபிள் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து அந்த திருடனை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க ஸ்டேஷனுக்கு. உடனே துர்காவை பார்த்ததும் அவள் பயப்பட ஆரம்பிக்கிறான். ஆமா என்ன கேஸ் அப்படின்னது, இவன் சரியான திருடன் விட அப்படிங்கிறாங்க. ஐயோ பக்கெட்டில் வேற தாலி இருக்கே அப்படின்னுட்டு துர்காவுக்கு தெரியாம அந்த புத்தகம் இருக்கிற அந்த பேக்குக்குள்ள அந்த தாலியை போட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா அவனை லாக்அப்ல போட்டுடுறாங்க. இந்த பக்கம் நேரா நம்ம துர்கா தாலி இருக்கிற விஷயம் தெரியாம அந்த புத்தகம் எல்லாம் வாங்கின பேக்கை எடுத்துட்டு நேரா அவங்க அம்மா கிட்ட கொடுத்து, அம்மா தங்கச்சிக்கிட்ட இதை கொடுத்துருமா, ஆனா நான் கொடுத்தேன்னு சொல்ல வேணாம் அப்படின்னதும் உடனே அவங்க அம்மாவும் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அவங்க நம்ம துர்காவோட அம்மா பேக்கை பார்க்குறாங்க. பார்த்தா அதுக்குள்ள தாலி இருக்கு. என்ன இது பழைய தாலி மாதிரி இருக்கு. இந்த தாலி விஷயத்தை பற்றி துர்கா நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா சூர்யா அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்ததும் எல்லாரும் என்னாச்சு மாமா அப்படின்னு கேட்குறாங்க. என் மாறியை நான் எப்படி திடீர்னு பறி கொடுத்தனோ அதே மாதிரி என் மாறி ஞாபகார்த்தமா இருந்த தாலியை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னதும் எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்பாடாங்கிற மாதிரி தாரா சந்தோஷப்படுறாங்க. மாமா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க, பேசாம போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அப்படின்னதும் ஓகே அப்படின்னுட்டு சூர்யா ஸ்டேஷனுக்கு கிளம்புறாங்க. வார வழியில அந்த திருடனை பார்த்ததும் உடனே அவனை ஓடி போய் பிடிச்சிட்டே எங்கடா தாலி அப்படின்னு அடிடின்னு அடிச்சு கேட்குறாங்க. சார் இப்போ தாலி என்கிட்ட இல்லை அப்படின்னதும் டேய் உனக்கு 1,00,000 ரூபா பணம் கொடுக்குறேன்டா ப்ளீஸ்டா சொல்றா அப்படின்னதும் உடனே துர்கா பேக்ல போட்ட விஷயத்த சொன்னதும் உடனே சூர்யா அவனுக்கு பணம் கொடுத்துட்டு இங்க பாரு கண்டிப்பா அவங்க பேக்ல இருக்கு. ஆமா சார் அந்த இன்ஸ்பெக்டரோட பேக்ல இருக்கு அப்படின்னதும் சூர்யா கிளம்பி ஸ்டேஷனுக்கு வராங்க. சார் ஆமா இன்ஸ்பெக்டர் எங்க அப்படின்னதும் அவங்க இப்போதான் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல கான்ஸ்டபிள் சொல்றாங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமா நீங்க நாளைக்கு வாங்க சார் அப்படின்னதும் இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட எனக்கு தேவையான ஒரு முக்கியமான பொருள் இருக்கு, ப்ளீஸ்ங்க அவங்கள கொஞ்சம் கண்டெக்ட் பண்ணணும், ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களா அப்படின்னதும் சார் அவங்க அனுமதி இல்லாம ஃபோன் நம்பர் கொடுத்தா சிக்கல் ஆயிடும் சார், அதனால நீங்க நாளைக்கே வாங்க அப்படின்னதும் சூர்யா ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. சரிங்க வேணும்னா நான் உங்களை வீட்டுல போய் பாக்குறேன், ப்ளீஸ் அவங்க அட்ரஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னதும் கொஞ்சம் இருங்க அப்படின்னுட்டு ஒரு கான்ஸ்டபிள் என்ன பண்றாங்கன்னா துர்காவுக்கு ஃபோன் போட்டு மேடம் உங்க கையில ஒருத்தவங்களோட பொருள் இருக்காமன்னு ஒருத்தர் இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது என்ன சொல்றீங்க? ஆமா மேடம் அவங்க வைஃப்ட தாலி உங்ககிட்ட தானே இருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் என்கிட்ட இல்லையே அப்படின்னு போதும் உடனே சூர்யா மேடம் நான் பேசுறேன் போனை கொடுங்க அப்படின்னதும் கான்ஸ்டபிள் சூர்யா கிட்ட போனை கொடுக்குறாங்க. மேடம் என் பேர் சூர்யா மேடம், என் வைஃபோட தாலி உங்ககிட்ட தான் இருக்கிறதா ஒரு திருட சொன்னா மேடம், ப்ளீஸ் மேடம் என் வைஃபோட தாலியை கொடுத்துருங்க அப்படின்னு போதும். மிஸ்டர் என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்க வைஃப் தாலியை வச்சுட்டு நான் என்ன பண்றது, அதெல்லாம் என்கிட்ட இல்ல அப்படின்னதோ ஐயோ மேடம் அவன் நீங்க வச்சிருந்த ஒரு பேக்ல தான் போட்டதா சொன்னா, ப்ளீஸ் மேடம் அந்த பேக் கொஞ்சம் பாருங்க அப்படின்னது. இவர் என்ன பேசிட்டு இருக்காரு நீங்க பாருங்க சார் அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னதும் உடனே சூர்யா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்படின்னு பார்த்து துர்கா திட்டிட்டு போனை வச்சதும் சூர்யா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே துர்காவோட அம்மா என்ன பண்றாங்கன்னா துர்கா என்னம்மா இந்த பேக்குள்ள ஒரு தாலி இருக்கு, ஆமா இது யாரோட தாலி அப்படின்னது துர்கா செம அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆமா இது எப்படிமா வந்துச்சு அப்படின்னு போதும் நீ வாங்கிட்டு வந்திய புக்ஸ் பேக் அதுக்குள்ளதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்னமா சொல்றா? ஐயோ அப்படின்னா இப்ப ஒருத்தர் போன் போட்டு தன்னோட வைஃப்ட தாலி என்கிட்ட தான் இருக்கிறதா சொன்னாரு, நான் தான் தப்பா புரிச்சுக்கிட்டேன் இருமா அப்படின்னு சொல்லிட்டு தாலியை தொடாமலே மறுபடியும் கான்ஸ்டபிளுக்கு போன் போட்டு இங்க பாருங்க அவரை உடனடியாக அங்கேயே நிக்க சொல்லுங்க, அவர் தாலி என்னோட பேக்ல தான் இருக்கு, நான் சரியா கவனிக்காம விட்டுட்டேன், அதுக்கு எப்படி வந்துச்சுன்னு கூட தெரியல அப்படின்னதும் மேடம் அவர் பாவம் மேடம் இப்பதான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டே கிளம்பிட்டாரு அப்படின்னு போதும் ஐயோ பாவம் சரி அவர் என்ன ஏதுன்னு தெரியுமா அப்படின்னதும் மேடம் நாங்க சொல்லியிருந்தோம்ல ஒருத்தங்க கேசன்னு மாறின்னு அவங்களோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னதும் சரி நான் பார்த்து விசாரிச்சு கொடுக்குறேன் அப்படின்னுட்டு துர்கா போனை வச்சுட்டு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. இதோட இந்த எபிசோட்